Hey guys, so Poco X3 நம்ம சேனல்ல வீடியோஸ் போட்டா அதோட கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ப்ரோ நானும் Poco X3 தான் யூஸ் பண்றேன், என்னோட மொபைல்ல பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இருக்குன்ட்டு ஏகப்பட்ட பேர் வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. ஸோ எனக்கும் தெரியல, பிகாஸ் நானும் Poco X3 தான் பர்சனலா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது என்னுடைய பர்சனல் மொபைல் தான். இதெல்லாம் வந்து கண்டினியூவா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட யூசேஜுக்கு இந்த மொபைல் பெர்ஃபெக்டா இருக்கு. எந்த விதமான பேட்டரி ட்ரெயின் இஷ்யூவும் கிடையாது, ஹீட்டிங் இஷ்யூவும் கிடையாது, பெர்ஃபெக்டா இருக்கு. நான் கொடுத்து வாங்கின காசுக்கு ஒரு 200-300% ஒரு வேல்யூ ஃபார்ம் பண்ணியா தான் எனக்கு தெரியுது. பட் உங்களுடைய மொபைல்ஸ்ல எப்படி பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இருக்குன்னு சொல்றீங்கன்றது எனக்கு இன்னும் தெரியல. ஸோ இந்த வீடியோல ஒரு 3 டாபிக் பத்தி பேச போறோம். என்னென்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மொபைல்ல இருக்கிறது பேட்டரி ட்ரெயின் இஷ்யூவா இல்ல நீங்களே அந்த மாதிரி நினைச்சுக்கிறீங்களா? உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு ரீச் ஆகலாம், அது வந்து உங்களுக்கு அப்படிதான் தோணும். ஸோ இந்த ஒரு டாபிக் வந்து பேச போறோம். செகண்ட் டாபிக், உங்களுடைய மொபைல்ல உண்மையாவே பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணா சரியாகும். அண்ட் தேர்ட் டாபிக், உங்களுடைய மொபைலோட பேட்டரி பேக்கப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைலை ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய மொபைலை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுடைய Poco X3ல உண்மையாகவே பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இருக்கா இல்லை நீங்களே அந்த மாதிரி நினச்சிக்கிறீங்களா? அதாவது இந்த Poco X3 பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் தான். அதை பார்த்தோன்னே மொபைல் அதிக நேரம் பேக்கப் தாங்கும் போல இருக்கு அப்படின்ட்டு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் லெவலை வந்து அதிகமாக வச்சிருப்பீங்க. பட் நீங்கள் மொபைலை வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு வந்து அதை ஈடு கொடுக்காம போயிருக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு இது பேட்டரி ட்ரெயின் இஷ்யூவாக வந்து உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அண்ட் ஒரு சில யூடியூப் சேனல்லையும் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். இதில் வந்து Poco X3ல பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இருக்குது, பேட்டரி அப் டு த மார்க் இல்லை, அந்த 6000 mAhக்கு ஈடு கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து உங்களுக்கும் அதே மாதிரி வந்து தோணும். ஸோ இதை தெளிவாக சொன்னால் Poco X3ல உண்மையாகவே 6000 mAh பேட்டரி தான் இருக்குது. பட் நீங்கள் இந்த 6000 mAh பேட்டரியை வந்து ஒரு சாம்சங் M31s இல்லை சாம்சங் M51 இது கூடலாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த மொபைலில் நல்லாவே பேட்டரி பேக்கப் தாங்கும், அந்த 6000 mAhக்கு ஃபுல்லாகவே நல்லாவே பேட்டரி பேக்கப் தாங்கும். பட் Poco X3 இந்த மாடல்னு வரப்ப இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹார்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி Poco X2 இருந்ததுல, அதில் 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த Poco X2வும் Poco X3யும் ஒரே லெவலான பேக்கப் தான் வந்து தரும். ஸோ என்னடா அதில் 4500 mAh இருக்கு, இதில் 6000 mAh இருக்கு, ரெண்டும் எப்படி ஒரே மாதிரி பேக்கப் தரும் சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ Poco X3யோட ஒரு அட்வான்ஸான ஒரு மாடல் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக் ஃபீட்பேக் ப்ளஸ் இதோடைய டிஸ்பிளே கொஞ்சம் பெரிய சைஸ் தான். ஸோ பெரிய சைஸ் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 60 Hzக்கும் 120 Hzக்கும் ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி ஏஐயும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து மாற்றிக்கும். ப்ளஸ் இதில் டியூல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்டரியை அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய ஹார்ட்வேர்ஸ் தான். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க இந்த ஃபீச்சர்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் எக்ஸ்ட்ரா ஒரு 1500 mAh கொடுத்து 6000 mAh Poco X3ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால 6000 mAh இருக்கு, அதிகமாக பேட்டரி பேக்கப் தாங்கும் அப்படின்ட்டு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. Poco X2 எந்த அளவுக்கு பேக்கப் தந்துச்சோ அதே தான் வந்து இதுவும் தரும். ஸோ இதில் கொடுத்துருக்க அந்த எக்ஸ்ட்ரா ஹார்ட்வேர்ஸ்க்காக தான், அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் 6000 mAh வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் வச்சு டிஸ்பிளேல ஃபுல்லாக ஆனில் வச்சு கண்டினியூவாக நீங்கள் கேம் ப்ளே பண்ணிங்கன்னா 7 hours வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக பேக்கப் தரும். ஸோ இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பேக்கப் டைம் Poco X3க்கு. இதுவே நீங்கள் 60 Hz வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 8 hours to ஒரு 8.5 hours வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் தாங்கும். ஸோ 60 Hzக்கும் 120 Hzக்கும் பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்காது, ஜஸ்ட் ஒரு 1 hour டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் கம்மி தான், உண்மையாக சொல்ல போனால் அது கொஞ்சம் கம்மி தான். 60 Hzல வச்சு யூஸ் பண்ணுறப்ப இன்னும் நல்லா பேட்டரி தாங்கணும், பட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேபி ஃபியூச்சர் அப்டேட்டில் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுவும் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது இப்போதைக்கு. ஸோ ஃபைனலாக என்ன சொல்லுவாருன்னா, Poco X3ல கொடுத்துருக்க ஹார்ட்வேர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே பேட்டரியை அதிகமாக கன்சியூம் பண்ணும், முக்கியமாக டிஸ்பிளே அதிகமாகவே கன்சியூம் பண்ணுது. ஸோ இதை கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் அந்த 6000 mAh தவிர உங்களுக்கு அந்த 6000 mAh பெரிய பேக்கப் தரும்ன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு மாடரேட் யூஸராக இருந்தீங்கன்னா, அதாவது நான் அப்பப்போ வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவேன், இன்ஸ்டா வந்து செக் பண்ணுவேன், நடுவில் யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பேன். ஸோ மொபைலில் அப்பப்போ வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் ஃப்ரீக்வெண்ட்டாக. இந்த மாதிரியான யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக 1.5 நாள் வரைக்குமே பேட்டரி பேக்கப் தாங்குது. ஸோ நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். தென் நீங்கள் ஒரு கண்டினியூ கேமராக இருந்தீங்கன்னா, ஒரு கண்டினியூவாக நீங்கள் ஃப்ரீ ஃபயரோ இல்லை பப்ஜியோ தொடர்ந்து விளையாடிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 7 hour வரைக்கும் கண்டினியூவாக நீங்கள் கேம் ப்ளே பண்ணலாம். அதாவது 120 Hzல வச்சே நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ண முடியுது. நான் செப்பரேட்டாக இந்த Poco X3 பேட்டரி ட்ரெயின் அண்ட் சார்ஜிங் டெஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை போயிட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கொடுக்கும் உங்களுடைய மொபைல் எந்த அளவுக்கு பேட்டரி பேக்கப் தருன்றது.
செகண்ட் டாபிக். ஸோ உண்மையாகவே உங்களுடைய மொபைலில் பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இருக்குது, நீங்கள் அதை வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. நார்மலாக ஒரு 7 hours 8 hours கண்டினியூ யூசேஜுக்கு ஒரு 7 hours 8 hours வரும். பட் உங்களுடைய மொபைலில் ஒரு 4 hours வந்து பேட்டரி வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுது, ஒரு 5 hours கூட தாங்க மாட்டேங்குது. அப்படின்றப்ப உண்மையாகவே உங்களுடைய மொபைலில் பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, போக்கோ X3 எல்லாமே ஒரே மாதிரியான மொபைல்ஸ் தான், எல்லா மொபைலுமே ஒரே ஹார்ட்வேர் தான் கொடுக்குறாங்க. என்னுடைய மொபைலில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, பட் உங்களுடைய மொபைலில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷனில் தான் சின்ன ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ சாஃப்ட்வேர் சைட் ஏதாவது பக்கோ இல்லை கேப்போ இல்லை லேக்ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைலாம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷனில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ, மொபைல் வந்து ஹீட் ஆகிறது, ப்ளஸ் மொபைல் வந்து ஸ்லோவாக சார்ஜ் ஆகிறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. சேம் இதே ப்ராப்ளமை நான் ஒரு 2 years பேக் ரெட்மி Note 5 Pro வந்து வாங்கியிருந்தேன். அந்த மொபைலில் இதே ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். நடுவில் ஒரு அப்டேட் வந்து நான் பண்ணியிருந்தேன். அந்த அப்டேட்க்கு அப்புறம் மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ சார்ஜ் வந்து ஆகிட்டு இருந்தது. ப்ளஸ் பேட்டரி பேக்கப்பும் அந்த அளவுக்கு தரல. உடனே நான் என்ன பண்ணேன், நியர்பையில் இருக்க சர்வீஸ் சென்டர், சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போனேன். அவங்ககிட்ட சொன்னதும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து OS சேஞ்ச் பண்ணி தரோம், சரியாகுதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க OS சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ஃப்ரீயாக தான். பிகாஸ் அந்த டைமில் எனக்கு வாரண்டி இருந்தது. ஸோ ஃப்ரீயாக தான் வந்து OS மாற்றினதும் மொபைல் வந்து பழைய மாதிரி வந்துருச்சு. அந்த இஷ்யூவும் இல்லை, அந்த ஸ்லோ சார்ஜிங் இஷ்யூலாம் இல்லை, பேட்டரி பேக்கப்பும் நல்லா தந்தது. ஸோ உங்களுடைய மொபைலில் உண்மையாகவே பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இருந்துச்சுன்னா, இல்லை ஹீட்டிங் இஷ்யூ இருந்துச்சுன்னா, இல்லை ஸ்லோ சார்ஜ் அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா, உடனே உங்களுடைய நியர்பையில் போக்கோ சர்வீஸ் சென்டரோ இல்லை சர்வீஸ் சென்டரோ இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு உங்களுடைய மொபைலை கொடுத்து இந்த ப்ராப்ளம் சொல்லிட்டு OS சேஞ்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்கணும், பிகாஸ் வாரண்டி இருக்கு. ஸோ அதனால கொடுத்தீங்கன்னா OS அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணி வந்து கொடுப்பாங்க கிளீனாக. அந்த மாதிரி பண்ணால் மொபைலில் இருக்க இந்த சின்ன சின்ன பக்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அண்ட் இந்த பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ அண்ட் இந்த பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ, மொபைல் ஹீட்டிங் இஷ்யூ, ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் அதில் மேக்ஸிமம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி OS மாற்றியும் அந்த ப்ராப்ளம் கண்டினியூவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய டிவைஸில் தான் ப்ராப்ளம் இருக்குன்றது அர்த்தம். ஸோ உடனே உங்களுக்கு அந்த 10 days ரீப்ளேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா உடனே வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வரைக்கும் 2 டாபிக் வந்து நம்ம பார்த்துருப்போம். இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். இப்போ 3rd டாபிக். ஸோ உங்களுடைய மொபைல் ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது, பேட்டரி பேக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னென்ன செட்டிங்ஸை நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுடைய மொபைலோடைய பேட்டரி பேக்கப் இன்னும் நல்லா வரும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னன்றதை அப்படி நான் சொல்கிறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய போக்கோ X3ல செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இதில் பேட்டரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு கீழே போயிட்டீங்கன்னா பேட்டரி யூசேஜ் ஸ்டேட்டஸ்னு அப்படின்னு இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைலில் பேட்டரி வந்து இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கு, இதெல்லாம் கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து காட்டும். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரீன் தான் இருக்கிறதுலே அதிகமாக வந்து பேட்டரியை வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 90% கிட்ட கன்சியூம் பண்ணியிருக்கு. ப்ளஸ் அதுக்கப்புறம் வைஃபை, ஃபேஸ்புக், யூடியூப், ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு. அண்ட் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்வொர்க் சிக்னல் அதுவும் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு, வைஃபை கனெக்ஷன் அதையும் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு. முக்கியமாக ஸ்க்ரீன் ஆன் தான் அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு. இதில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும், நம்மளுடைய மொபைல் ஸ்க்ரீன் தான் இருக்கிறதுலே அதிகமாக வந்து பேட்டரியை கன்சியூம் பண்ணுது. இதை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலான்றதை அப்படி சொல்கிறேன். செட்டிங்ஸ்குள்ளே போங்க. ஃபஸ்ட்டு டார்க் மோடை வந்து எனேபிள் பண்ணுங்கள். ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு இதில் டிஸ்பிளே இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா டார்க் மோடை எனேபிள் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை அப்படியே கிளிக் பண்ணி டார்க் மோடை வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. இது நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டும் பண்ணலாம், இல்லை மேலே அப்படியே நோட்டிஃபிகேஷன் பார் அப்படியே கீழே தள்ளினீங்கன்னா அதில் வந்து டார்க் மோடு வந்து இருக்கும். அதை அப்படியே கிளிக் பண்ணாலுமே உங்களுடைய மொபைல் வந்து கம்ப்ளீட்டாக டார்க் மோடு வந்துடும். டார்க் மோட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீன் எல்லாமே பிளாக்காக மாறிடும், லைட் எமிஷன் கம்மியாகும், இதனால உங்களுக்கு பேட்டரி வந்து சேவ் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயம் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஸோ அடுத்த விஷயம், நம்மளுடைய மொபைலில் ஏகப்பட்ட ஆப்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருப்போம். ஸோ அது எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பேக்ரவுண்டில் ரன் ஆகிற இந்த ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்டரியை வந்து கூட சேர்த்து கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பேக்ரவுண்ட் டாஸ்க்கை வந்து லிமிட் பண்ணுங்கள். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ்குள்ளே போங்க. இதில் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து நார்மலாக இருக்காது. அது எப்படி வர வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணுங்கள். இதில் MIUI வேர்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு 5 வாட்டி டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதும் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங் இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அது கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணி டவுன் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் இன் ஹெட்டிங் போட்டு கீழே வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்னு இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். நார்மலாக வந்து ஸ்டாண்டர்ட் லிமிட்டில் இருக்கும், அதை வந்து சேஞ்ச் பண்ணி அட்மோஸ்ட் 2 ப்ராசஸ் அப்படி இல்லைனா 3 ப்ராசஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துங்க. ஸோ இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ப்ராசஸ் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்டில் அதிகபட்சமாக 2 ஆப் தான் வந்து ரன் ஆகும். ஸோ அதுக்கு மேலே ரன் ஆகாது.
3 ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா 3 ப்ராசஸ் தான் ரன் ஆகும், அதுக்கு மேலே ரன் ஆகாது. ஸோ இதனால பேட்டரியை வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு இதை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பேட்டரி வந்து சேவ் ஆகும். ஸோ அடுத்த விஷயம், இந்த மொபைலில் Z ஆக்சிஸ் மோட்டர் இருக்குது. ஸோ வைப்ரேஷன் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணலாம். ஸோ கேமிங் ஆகட்டும், இல்லை கால் வரதுக்கு, இல்லை மெசேஜ் வரப்போ, கீபோர்ட் டச் பண்ணுறப்ப எல்லாத்துக்குமே வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகும். ஸோ இந்த வைப்ரேஷன் மோட்டரும் பேட்டரியை வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ இந்த வைப்ரேஷன் மோட்டரை ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து சேவ் ஆகும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இதில் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஆப்டிக் ஃபீட்பேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எனேபிள் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க, டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ இதை டிசேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன்லாம் வந்து கம்மியாயிடும். நெக்ஸ்ட்டு கீபேடில் நீங்கள் டச் பண்ணுறப்ப வைப்ரேஷன் வரல, ஸோ அதையும் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் போனீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் இன்புட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய கரண்ட் கீபோர்டு என்னன்றதை பாருங்கள். அதுக்கு கீழே மேனேஜ் கீபோர்ட்ஸ் இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இதில் சவுண்ட் ஆன் கீ ப்ரெஸ் அண்ட் ஆப்டிக் ஃபீட்பேக் ஆன் கீ ப்ரெஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் அந்த ஆப்டிக் ஃபீட்பேக் ஆன் கீ ப்ரெஸ்ன்றதை டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ டிசேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் கீபேட் டச் பண்ணுறப்ப உங்களுக்கு வைப்ரேஷன் வராது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் டிசேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி கொஞ்சம் சேவ் ஆகும். அடுத்த விஷயம், இந்த மொபைலில் டியூல் ஸ்பீக்கர் இருக்குது. பாட்டமில் ப்ரைமரி ஸ்பீக்கர், மேலே செகண்டரி ஸ்பீக்கர். ஸோ 2 ஸ்பீக்கர், அதுவும் பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர். சவுண்டு குவாலிட்டி வேறு லெவலாக இருக்கும், அந்த அளவுக்கு நல்லா லவுடாகவும் இருக்குது. ஸோ உங்களுடைய ஸ்பீக்கர்ஸும் அதிகமாக பேட்டரி வந்து கன்சியூம் பண்ணும். அதனால உங்களுடைய டியூல் ஸ்பீக்கரில் ஒரு ஸ்பீக்கரை வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா பேட்டரி வந்து சேவ் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றத நேற்று தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இது பண்ணுறதுனால உங்களுக்கு பேட்டரி மட்டும் சேவ் ஆகாமல் பேக் சைடில் உங்களுக்கு வைப்ரேஷன் வரல, சவுண்ட்ஸோ இல்லை சாங்ஸ்லாம் ஃபுல் சவுண்டில் கேட்டிங்கன்னா அந்த வைப்ரேஷனும் சுத்தமாக வந்து போயிடும். ஸோ அந்த செட்டிங்ஸு நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், எதுக்கும் இப்போ நான் ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். அடிஷனல் செட்டிங் போங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோனோ ஆடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு கீழே ஆடியோ பேலன்ஸ் அந்த பாரை வந்து கம்ப்ளீட்டாக ரைட் சைடு வந்து இழுத்து விட்டுருங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மேலே இருக்க ஸ்பீக்கர் வந்து டிசேபிள் ஆகிடும். ஸோ சவுண்ட் வந்து மேலே கேட்காது, கீழே இருக்க ஸ்பீக்கரை தான் கேட்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலியமாகவும் பேட்டரியாக சேவ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் பேட்டரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை ஒரு டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி அதை பேக்ரவுண்டில் என்னென்ன டாஸ்க் ஓடிட்டுருக்கு, ஒரு சில விஷயங்கள்லாம் எதெல்லாம் பேட்டரி அதிகமாக கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோ அதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுவே வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போது என்னுடைய மொபைலில் இத்தனை டாஸ்க் வந்து பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஆட் 12 மினிட்ஸ்ன்னு காட்டுது, அதை அப்படியே செலக்ட் பண்ணோம்னா அந்த டாஸ்க் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும் அண்ட் பேட்டரியும் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ நீங்கள் அப்பப்போ வந்து இந்த செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த ஆப்டிமைஸ் பட்டனை கிளிக் பண்ணி இப்படியும் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஏற்கனவே சொல்லியிருந்தால ஸ்க்ரீன் தான் அதிகமாக வந்து சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய மொபைலில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, நார்மலாக 120 Hz தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 120 Hz இருந்துச்சுன்னா டிஸ்பிளேக்குள்ளே போயிட்டு அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டை 60 Hzக்கு வந்து மாற்றிக்குங்க. இதில் வந்து ஆட்டோவாக மாற்றிக்கிற ஆப்ஷனும் இருக்குது, பட் அதையும் சேர்த்து தான் வந்து பேட்டரி வந்து கன்சியூம் பண்ணுது. அதனால் நீங்கள் வந்து 60 Hz வந்து யூஸ் பண்ணுங்கள். நார்மல் யூசேஜுக்கு 60 Hz போதும். நீங்கள் கேம் விளாட்றப்ப மட்டும் 120 Hzல நீங்கள் வந்து இதை மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக யூஸ் பண்ணுறப்ப 60 Hzலேயே வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனல், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எல்லாருமே சொல்கிறது காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். உங்களுடைய மொபைலில் 4G சிம் எப்படியும் போட்டு வச்சுருப்பீங்க, இன்டர்நெட்டும் ஆனில் இருக்கும். ஸோ இருக்கிறதுலே அதிகமாக வந்து ஸ்க்ரீனும் ப்ளஸ் சிக்னல், அதாவது டவர், ஸோ இது 2 தான் அதிகமாக பேட்டரி வந்து கன்சியூம் பண்ணுது. ஸோ அதனால நீங்கள் நெட்டு யூஸ் பண்ணுறப்ப மட்டும் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணி வைங்க, மற்ற நேரத்தில் வந்து அதை ஆஃப் பண்ணி வைங்க. ஸோ ஆஃப் பண்ணி வச்சிங்கனாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு பேட்டரி வந்து நல்லாவே சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய Poco X3 நல்லாவே ஆப்டிமைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நார்மலாக இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் வந்து பேட்டரி பேக்கப் இன்க்ரீஸ் பண்ணலாம். முக்கியமாக உங்களுடைய டிஸ்பிளேல இருக்கக்கூடிய வால்பேப்பர், ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு டார்க் வால்பேப்பர்ஸ் வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சிங்கனாலும் உங்களுடைய ஸ்க்ரீன் பேட்டரியை கன்சியூம் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். ஸோ உங்களுடைய Poco Xல 6000 mAh இருக்கிறதுனால அதிகமாக பேட்டரி தாங்கும். சாம்சங்கில் கொடுக்குற அந்த 6000 mAh பேட்டரிக்கு ஈக்குவலாக வந்து பேக்கப் தரும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு 4500 mAh பேட்டரி எந்த அளவுக்கு பேக்கப் தருமோ அந்த அளவுக்கு தான் Poco X3 தரும். ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேட்டரி கரெக்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட், உண்மையாகவே உங்களுடைய மொபைலில் பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூ, அதாவது ஒரு 4 hours 5 hours தான் அதிகபட்சமாகவே வருது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே நியர்பை சர்வீஸ் சென்டரோ இல்லை மீ சர்வீஸ் சென்டரோ போயிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு OS சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸோ மாற்றி கொடுப்பாங்க. அப்படி போனீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பக் இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும்
அதில் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். அப்படியும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறது தவிர வேறு வழியில். ஸோ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நியூ மாடலை வாங்கிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக மொபைல் ஆப்டிமைசேஷனை பற்றி நம்ம பேசியிருந்தோம். செட்டிங்ஸ்லாம் நீங்கள் உங்களுடைய மொபைலில் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுடைய மொபைல் நல்லாவே ஆப்டிமைஸ்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து Poco X3 யூசர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் புதுசாக Poco X3 வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எதிர்பார்க்குறது உங்களுடைய சப்போர்ட் மட்டும் தான். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் முக்கியமாக Poco X3 யூசர்ஸ் Poco X3 வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.